வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐயப்பதாஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை வளம் பொருந்திய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வெள்ளிச்சந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட 16 ஏக்கர் நிலப்பரப்பு மற்றும் 250 அடி உயரம் உள்ள ஒரு மலை இருக்குது. இந்த மலையோட பேர் வெள்ளிமலை. இந்த மலை உச்சியில் இருக்க கோயில் தான் பாலசுப்ரமணிய சுவாமி கோயில். ரொம்ப அழகான கோயில். கிட்டத்தட்ட இரணியிலிருந்து வெள்ளிமலைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயற்கை வளம் பொருந்திய பகுதிகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 200லேருந்து 250 ஆண்டு பழமையான கோயில். மிகவும் அழகான கோயில். ரொம்ப அதிகமாக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை வளம் பொருந்திய தென்னை மரங்கள், அப்புறம் நிறைய குளங்கள் இருக்குது. இதில் வள்ளியாறு கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட பேர் பள்ளம்பாலம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் போன்ற அமைப்பு இருக்குது. நான் உங்களுக்கு வண்டியை நிறுத்தி காட்டுறேன். நீர்த்தேக்கம் போன்ற அமைப்பு இருக்குது. கோடை காலங்களில் இந்த இடத்துல நிறைய பேர் தூரத்துலேருந்து வந்து கூட குளிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் சிறுவர்கள் குளிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த நீர்த்தேக்கம், பள்ளம்பால நீர்த்தேக்கம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. இதை தாண்டி போகும்போது கல்படி ஏலா, அதாவது கல்படி விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்திற்கு பயன்பாட்டிற்காக தண்ணீர் தேக்கி வைக்க ஒரு குளம் இருக்குது, கல்படி குளம். ரொம்ப அழகான குளம். நான் கல்படி ஏலாவையும் காட்டுறேன், கல்படி குளத்தையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. வலது பக்கம் இருக்கிறது தான் கல்படி ஏலா. மிகப்பெரிய விவசாய நிலம். இப்போது தென்னை மரங்கள் வந்து ரொம்ப குறுகி நிற்குது. ரொம்ப இயற்கை வளம் பொருந்திய பகுதி. இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குளம் இருக்குது, கல்படி குளம். ரொம்ப அழகான குளம். இதுதான் நான் சொன்ன அந்த குளம். ரொம்ப பாசி பிடிச்சி கிட்டத்தட்ட குளம் முழுவதுமாகவே அடைஞ்சிருச்சு. காலையில் வந்தீங்கன்னா இந்த குளத்தில் நிறைய பறவைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த குளத்துக்கு மேல் பகுதியில் ஒரு ராமர் கோயில். இதுதான் அந்த ராமர் கோயில். இந்த கோயிலோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். ரொம்ப பழமையான கோயில். புரணமைச்சு அதனோட பழமையை கெடுத்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு திங்கள் நகர் மற்றும் வெள்ளிச்சந்தையிலேருந்து வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது. வெள்ளிச்சந்தையிலேருந்து எளிதாக வர முடியும், மண்டே மார்க்கெட்லேருந்து எளிதாக வர முடியும். கோயில் வந்து சேர்ந்தாச்சு.
மேலே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 101 படிகள் ஏறி தான் இந்த கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் கட்டிட அமைப்பின்படி ரொம்ப புதிய கட்டிடம். இதற்கு முந்தைய கட்டிட அமைப்பு பார்த்திங்கன்னா ஓட்டு கட்டிடம். சமீபத்தில் இந்த ஓட்டு கட்டிடம் மாற்றப்பட்டு காங்கிரீட் கட்டிடமாக மாற்றப்பட்டிருக்கு. கட்டிட அமைப்பின்படி இந்த கோயில் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 ஆண்டுகள் பழமையானதாக கொள்ள முடியும். இந்த கோயிலில் எந்த ஒரு பழமையான கல்வெட்டுகளும் இல்லை. பொதுவாக இந்த கோயிலை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கட்டுக்கதைகளை பார்க்க முடியும். இந்த கோயில் 1000 வருட பழமையானது, 1200 ஆண்டுகள் பழமையானதுன்னு நிறைய கட்டுக்கதைகள் கூகுளில் இருக்குது. ஆனால் 1000 ஆண்டு பழமையான, 1200 ஆண்டு பழமையான எந்த கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இல்லை. பொதுவாக எந்த ஒரு கோயிலையும் நம்ம வயதை நிர்ணயிக்கும் போது அல்லது அதனுடைய பழமையை நிர்ணயிக்கும் போது அதில் உள்ள பழமையான கல்வெட்டுகளை எடுத்து இத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்னு கொள்வோம். அந்த மாதிரி எந்த ஒரு பழமையான கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இல்லை. ரொம்ப புதிய கோயில் தான். ஆனால் இந்த சுற்றுப்புறத்தில் ரொம்ப பிரபலமான கோயில், நிறைய பக்தர்கள் வரக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு வெள்ளிமலையிலிருந்தும் திங்கள் நகரில் இருந்தும் பஸ் வசதியும் செய்து தந்திருக்காங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டியவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கோயிலில் கருவறைக்குள்ள 90 சென்டிமீட்டர் உயரம் உள்ள முருகப்பெருமானோட சிலை வைத்து வழிபடப்படுது. மிகவும் அழகான சிலை. அப்புறம் கருவறை, அந்தராளம், முன்மண்டபம் என்ற அமைப்புடைய அழகான கோயில் இது. இந்த கோயிலில் பரிவார தெய்வங்களா சாஸ்தா, கணபதி, சிவன், அப்புறம் வந்துட்டு நவகிரகங்களோட சன்னதி இருக்குது. இதில் சிவன் மற்றும் நவகிரகங்களோட சன்னதி சமீப காலத்தில் கட்டப்பட்டது. சாஸ்தா மற்றும் கணபதியோட சன்னதி மிகவும் பழமையானது. இந்த கோயில் உயரமான இடத்துல இருக்கிறதால ரொம்ப தூரத்திலிருந்து கூட பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட இந்த கோயிலை பார்க்க முடியும். இந்த கோயிலில் பண்டிகைன்னு பார்த்தா கந்த சஷ்டி விழா, தைப்பூச விழா, சித்திரை விசு விழா, சூரன் பாடு போன்றவைகள் கொண்டாடப்படுது. அப்புறம் ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. ஒரு காலத்தில் சங்கீத வித்வான்களால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தி பாடல்கள் இந்த கோயிலுக்குள்ளே பாடப்பட்டது. அதே நிகழ்வு அந்த சங்கீத வித்வான்களின் மறைவுக்கு பின்னாடியும் அவருங்க சிஷியர்களால் இப்போதும் கடைபிடிக்கப்பட்டு வருது. மிகவும் அமைதியான கோயில். இந்த மேல் பகுதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெள்ளிமலை பகுதி சுற்று பகுதியோட இயற்கை வளத்தை ஃபுல்லாகவே ரசிக்க முடியும். ரொம்ப அழகான கோயில். நீங்கள் அமைதியை தேடி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உடனே அந்த அமைதி நீங்கள் கிடைக்கிறத உணர்வீங்க. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் அறிஞர் நீலகண்ட ஆச்சாரியார் என்பவர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறார். ஒரு முறை ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கோயிலின் கதவுகள் இறுக அடைக்கப்பட்டு விட்டன. பக்தர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் இதை திறக்க முடியலை. அந்த டைமில் நீலகண்ட ஆச்சாரியார் இந்த கோயிலை உருகி பாடி முருகனின் அருளால் இந்த கதவுகள் திறந்தன சதாசிவம் என்பவர் அவருடைய ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறார். ரொம்பவும் அழகான கோயில். இந்த கொடிமரம் எல்லாம் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதன் பின்பகுதியில் ஓட்டு கட்டடம் தான். தற்போது சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் தான் இது எல்லாமே. கொடிமரம் ரொம்பவுமே சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடம். இந்த கோயிலை சுற்றி நிறைய மயில்கள் பார்க்க முடியும். முருகப்பெருமானின் கொடியான சேவலும் இந்த கோயிலில் வளர்க்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தால் கூட பக்தர்களால் உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையால் இந்த கோயில் மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டு வருது. வெள்ளிமலை முருகன் கோயிலில் முருகன் குழந்தையாக இருக்கிறதால திருக்கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் பண்டிகை கொண்டாடப்படுறதில்லை. வேறு பெருவாரியான முருகப்பெருமானோட பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்களோட பெருவாரியான நம்பிக்கை என்னன்னா, குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோயிலில் வந்து வேண்டுனா உடனே குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த கோயிலின் மேற்கு பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரான அம்பிகானந்த சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட சுவாமி விவேகானந்த ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமம் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இந்த ஆசிரமம் கிபி 1940 சுவாமி அம்பிகானந்த சுவாமிகளால் உருவாக்கப்பட்டு இப்போதும் மிகவும் சிறப்பாக பல ஆன்மீக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த ஆசிரமத்தில் வாழக்கூடிய சன்னியாசிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமய முன்னேற்றத்திற்காகவும் கோயில் வளர்ச்சிக்காகவும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் பாடுபட்டு வர்றாங்க.
இந்த ஆசிரமம் இருக்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆசிரமத்துக்குள்ளே பகவான் ஸ்ரீ பரமஹம்சருக்கு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் தியானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலில் போய் தியானம் செய்தீங்கன்னா ரொம்பவே தியானம் கைகூடும். இந்த காணொளி வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதே போன்ற வேறொரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துன்னா இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.